இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு இந்த 12 மணி நேரம் இந்த உபவாச கூடுகையில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒருவேளை எப்படி ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் அதே போல் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் அதே போல் நம்ம ஜெபிக்க வேண்டும். மார்க்கு 1:35 எடுத்து வாசிப்போம். மார்க்கு 1:35 எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து பாருங்க, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் என்ன பண்ணார்? அவர் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபித்தார். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கும்போது அதிகாலையில் நீங்கள் 3 மணியோ இல்லை 1 மணியோ அப்படி கூட நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, இல்லை 4 மணி கூட நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. ஒன்று நீங்கள் ரகசியம் உங்களுக்கு கற்றுத்தரேன். இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு ஜெபிச்சார். இப்போ ஒரு சிலர் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் அதிகாலை எதுன்னு கேட்டால் 1 மணி சொல்லுங்க, 2 மணி சொல்லுங்க, 3 மணி சொல்லுங்க. ஒரு சிலர் அந்த நேரத்தில் எழுந்து ஜெபிக்க முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? இருட்டோடு எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. என்ன பண்ணார்? அவர் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார். நீங்கள் இருட்டோடு எழுந்து ஜெபித்தீங்கன்னா அவர் நன்மைகளை ஒருவேளை இயேசு அதான் சொல்கிறார், அதிகாலை இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார். அப்போ விடியற்குள்ள மனிதர்கள் எல்லாம் எழும்புவதற்கு முன்பதாக விடியற் காலத்திலே நீங்கள் இருட்டோடு எழுந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யாத்திராகமம் 34 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், 34:2 சொல்கிறார், நீ விடியற்காலமே ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறார். யாத்திராகமம் 34 அதிகாரத்தில் சொல்லப்படுது, விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தை வந்து நில்லுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தை வந்து நின்று சொல்கிறார். இங்கே இயேசு சொல்கிறாரு, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபித்தார். இப்போ அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நம்ம ஜெபிக்கும்போது அன்றன்றைக்கு தேவைகளை கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்றன்றைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனிதன் வந்து அவன் வேலைக்கு போகிறான்னா அந்த மனிதனை வந்து நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சாப்பிட சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் வந்து முதல்ல வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு தான் வேலைக்கு அவன் போவான். ஏன்னா சாப்பிட்டு வேலைக்கு போனால் தான் அந்த பலன் அன்றைக்கு தேவையான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து விட்டு போகும்போது உங்கள் வேலைகளுக்கு சரி மற்ற பணிகளுக்கு செல்லும்போது நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லும்போது அந்த பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். பரிசுத்தாவி அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 14 அதிகாரத்தில் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14 அதிகாரம் 23 வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனித்து ஜெபம் பண்ண மலை உச்சிகள் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். பாருங்கள், அடுத்தது இயேசு கிறிஸ்து பாருங்கள், 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அவர் கொடுத்து விட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில மேலே ஏறினார். அப்போ இங்கே ஒரு சம்பவம் நாடு என்னென்னா, தம்மோடு கூட இருந்த சீஷர்களையும் அனுப்பிவிட்டு தம்மோடு கூட இருந்த ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ண அவர் மலைக்கு போனாராம். வசனம் சொல்லுது, அங்கே சாயங்காலம் வரையில் அங்கே இருந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அடுத்ததாக சாயங்காலத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். சாயங்காலத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அதிகாலை ஜெபிக்கணும், ரெண்டாவது சாயங்காலத்தில் ஜெபிக்கணும். ஒரு சிலர் சொல்ல, பாஸ் நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் குளிச்சுட்டு
நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே தனிமையாக இருந்து அந்த சாயங்காலம் வரல அங்கே இருந்தார், ஜெபித்தார். இப்போ சாயங்காலத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு வீட்டில் இங்கே இருக்கிறவங்க சாயங்காலத்தில் நீங்கள் ஜெபிங்க. இயேசு தான் செஞ்சார். சாயங்காலத்தில் என்ன பண்ணார்? அவர் ஜெபித்தார். ஒரு போதகர்மார் என்ன பண்ணலாம்? போதகர்மார்கள் அவங்க கேட்கலாம், பாஸ் நாங்கள் ஊழித்து போகணும். ஏன்னா வேதவாசம் என்ன சொல்லுதுன்னா, மார்க் 1:35 அவர் அதிகாலை இருட்டிலிருந்து ஜெபம் பண்ணார். 32 வசனம் சொல்லுது. 32 வசனத்தில் அவர் படிங்க, 32 படிங்க. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டிலிருந்து ஜெபிச்சார். சாயங்காலத்து ஊழியத்துக்கு போனார். அல்லேலூயா. ஊழியத்துக்கே போய் என்ன பண்ணார்? வேதத்தில் சுகமாக்குனார், பிசாசுலாம் துரத்துனார். அப்போ ஊழியக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சாயங்காலம் நாங்கள் ஊழித்து போகணும். நீங்கள் ஊழித்து போகலாம், சாயங்காலம் ஊழித்து போகலாம். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். இல்லை போயிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதிகாலையில் இருட்டோடு எழுந்தவர் ஜெபித்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்த மாதிரி, மத்தேயு 14:23 நீங்கள் படித்த மாதிரி அவர் சாயங்காலத்திலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. லூக்கா 6:12 ஒருத்தர் படிங்க. லூக்கா 6:12 சத்தமாக வாசிப்போம். லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் ஜெபித்தார். ஒரு அல்லே சொல்லுவோமா? தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தார். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் இரவு ஜெபம் எப்படி ஜெபிக்கிறீங்க? பேசுங்கப்பா. எப்படி ஜெபிக்கிறீங்க இரவு ஜெபம்? எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி முடிப்பீங்க? சும்மா பேசுங்க. எங்கே பாசன ஜெபமே பண்ணுறதுக்கு இன்னும் எந்த கேள்வியும் கேட்டுங்க சொல்கிறீங்களா? ஒரு இரவு ஜெபம்னா ஒருவேளை நீங்கள் டைம் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 மணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, விடிகால 6 மணிக்கு முடியும். அதான் இரவு ஜெபம். இன்னைக்கு எல்லா இடத்துல இரவு ஜெபம் எப்படி பண்ணுறாங்கன்னா, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 மணி முடிச்சிடுது. நான் ஒருத்தர் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நான் ப்ரேயர் பண்ணுறேன் இரவு ஜெபம்? பாஸ்டர் நாங்கள் 10 மணி ஸ்டார்ட் பண்ணி 11 மணியில் முடிச்சிடுவோம் அப்படின்றாங்க ஒருத்தர். இன்னொரு பாஸ்டர் கேட்டேன், நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுறீங்க? பாஸ்டர் நாங்கள் 10 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக 12 முடிச்சிடுவோம். ஏன்? எங்கள் ஜனங்களை வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி இரவு முழுது நாங்கள் ஜெபிக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்கள் ஜனம் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். ஆனால் நான் எப்படி நான் என்ன பண்ணுறது? ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கள், அந்த வேத வசனம் சொல்லுது, அந்த அதிகாரத்தில் அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஒரு அலே சொல்லுவோமா? இரவு முழுவதும் என்ன பண்ணார்? அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லப்படும். இரவு முழுவதும். அப்போ கவனிங்க, இரவு ஜெபம்னா ஒரு இயேசு எப்படி ஜெபிச்சாரா? லூக்கா 6:12 இரவு முழுவதும் தேவன் நோக்கி ஜெபித்தார். அப்போ நாம் எப்படி ஜெபிக்கிறது தெரியுமா? நம்ம கூட ஒரு 10 பேர் இருந்தால் தான் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாராவது இரவு முழுவதும் ஜெபிச்சாங்களா அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான். சென்னையில் ஏகமான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க இரவு முழுவதும் ஜெபிப்பாங்க, சலிக்காமல் ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சு தான் 3 பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. இரவு முழுவதும் ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கூட்டம் அங்கே நடத்துகிறோம், டேனிஷ் மிஷன் கூட்டம் நம்ம நடத்துகிறோம், உபாஸ் பிரேயர் நடத்துகிறோம். இப்படி எல்லாம் நான் எப்படி செய்கிறேன்னா ஜெபந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ரகசியம். காலையிலான தனிப்பட்ட முறை பாறைக்கு ஜெபம் பண்ண போவோம், 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு மறுபடியும் வருவோம், எங்கேயாவது கூட்டம் பிரேயருக்கு போவோம். அவ்வளோ ஜெபந்தான். இந்த ஜெபந்தான் ஒரு மனிதனை அசைக்கும். அல்லேலூயா. அப்போ இரவு முழுவதும் அவர் ஜெபிச்சார். இரவு முழுவதும் அவர் ஜெபிச்சார். அல்லேலூயா. என்ன பண்ணார்? இரவு முழுதும் ஜெபிச்சார். அருமையான தேவஜனமே, இந்த இரவு முழுதும் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. 10 மணி ஸ்டார்ட் பண்ணல, விடிகால 6 மணிக்கு முடிங்க. நான் ஒரு 2-3 வருஷங்களாக ஜெபிச்சு நிற்கிறேன். இரவு ஜெபத்தை அந்த பகுதியில் நடத்தணும். அல்லேலூயா. இரவு ஜெபத்தை அந்த பகுதியில் நடத்தணும். ஒரு தனிப்பட்ட நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, இரவு முழுதும் அவர் ஜெபித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வதாக லூக்கா 5:16 படிங்க. லூக்கா 5:16 படிங்க. லூக்கா 5:16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் என்ன பண்ணி கொண்டிருந்தாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். அடுத்ததாக மத்தேயு 14:23 சாயங்காலத்தில் போய் ஜெபித்தார். இங்கே லூக்கா 6:12 இரவு முழுதும் ஜெபித்தார். லூக்கா 5:14 சொல்லப்படுது, அவர் வனாந்திரங்களில் போய் வனாந்திரத்தில் போய் அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஒருவேளை வனாந்திரமான இடத்துல கூட அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் சொல்லப்படுது. நம்ம ஜெபிக்கணும்.
நீங்கள் பவுல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரம் சொல்லப்படுறது, அவரை அங்கே கூடி வந்த அந்த பெண்கள் அந்த இடத்துல கூடி வராங்க, சில ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வராங்க. அங்கே அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார், கடற்கரையிலே ஜெபித்து கொண்டு இருந்தார் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் படிச்சு கடற்கரையிலே அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். இந்த வனாந்திரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை பெண்கள்லாம் போக முடியாது, உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு ஆண்கள் கூட என்ன பண்ண நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை என்ன பண்ண வனாந்தரமான ஒரு பகுதியில் போய் நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு சில இங்கே இந்த திருக்கோளை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த ஆற்று ஓட்டை இருக்கிறவங்களாம் பண்ண நீங்கள் 5 to 6 கூட இந்த பக்கத்தில் ஆற்றுல போய் ஜெபிக்கலாம். நீங்கள் ஒரு அல்லே சொல்லணுமா? ஆமாம். இந்த அவர் எப்படி வனாந்தரமான ஒரு இடத்துல பண்ணார், அவர் ஜெபித்தார் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 26:36 சொல்லப்படுகிறது. அவர் எங்கே போய் ஜெபித்தார்? மத்தேயு 26:36 படிங்க பார்க்க. அப்போது இயேசு அவர்களோடு கெத்செமனே இடத்துக்கு வந்து சீஷர்கள் நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்க உட்கார்ந்து என்று சொல்லி பேதுருவையும் செபதேயு குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அருமையான தேவஜனம். அடுத்து எங்கே போகிறேன்னா கெத்செமனே தோட்டங்களில் அவர் ஜெபிக்க போகிறார். தம்மோடு கூட இந்த சீஷர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. ஒரு சிலரை ஒரு பகுதியில் உட்கார வைக்கிறாரு, ஒரு சிலரை வந்து இந்த பேதுரு யாக்கோபு அவன் அந்த இடத்துல உட்கார வைத்து தனித்து கொஞ்சம் சற்று தள்ளி அவர் ஜெபிக்கும்படியே போனார் என்று சொல்லப்படுது. மத்தேயு 26-36 படிக்கும்போது நீங்கள் இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது லூக்காவிலையும் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து மலைகளிலும் வனாந்தர பகுதிகளிலும் கெத்செமனே தோட்டங்களிலும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போது அவர் இப்படியாக அவர் தனித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். உங்களுடைய ஜெபத்தில் இன்னொன்று இருக்க வேண்டும். என்னென்னா மத்தேயு 21:22 சொல்கிறார். மத்தேயு 21:22 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துகளை எவ்வளவு கேட்பீர்கள் என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். என்ன சொல்கிற அவைகளை? ஆமாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவரை நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். எபிரேயர் 10:38 சொல்கிறாரு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தில் பின்வாங்கி போனேயானால் என் ஆத்துமா அவர் மேலே பிரியமாக இருக்காது சொல்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்போது இருக்கும். விசுவாசம் ஒரு நாள் குறையவே கூடாது. அப்போ விசுவாசம் உள்ளலை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது பெற்றுக்கொள்ள சொல்கிறார். மத்தேயு 17:20 சொல்கிறாரு, கடுகு விதையால் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன சொல்கிறாரு? கடுகு விதை. நல்லா கவனிங்க. இது ஒரு மலைன்னு வச்சுக்கங்க. இந்த கடுகு விதை கீழே வச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். இது ஒரு மலைன்னு வச்சு இந்த பிரசங்கம் மேடை ஒரு மலை மாதிரி வச்சுங்க. இந்த கடுகு சின்ன வச்சு எப்படி இருக்கும்? சின்னதாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் கடுகு இந்த மலையை பார்த்து படிக்கிற வசனத்தை, இந்த மலையை பார்த்து படிங்க பார்க்குற வசனத்தை. அதற்கு இயேசு உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் அந்த மலையை பார்த்து ஆமாம் அப்புறம் போய் என்று நீங்கள் சொல்லும் போது அது அப்புறம் போகும். அல்லேலூயா. அப்புறம் இந்த கடுகு அளவு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது மலையை பார்த்து கூட நீங்கள் கட்டளையிடும்போது அது போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் கடுகு விதை இங்கே முளைக்க வச்சின்னா அது வந்து வேதவசனம் சொல்லுது, அது நல்லா வளர்ந்து பெரிய மரமாகி அதில் பறவைகளும் வந்து உட்கார்ந்து சொல்லப்படுது. சின்ன விதை தான். ஒரு வேளை இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள் 12 பேர் தான் தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேருக்கும் கொஞ்சம் விதைகளை போட்டார், வேத வசன விதைகளை போட்டார், வேத வார்த்தைகளை போட்டு அந்த 12 பேர் பாருங்கள், அவங்க தான் பாருங்கள் இந்த உலகம் முழுவதையும் கர்த்தருக்குள் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். அந்த கொஞ்சம் விதைச்சாரு. நீங்கள் பாரு, அவங்க தான் உலகம் முழுதும் சத்தியம் பரவினது. அல்லேலூயா. நல்ல அருமையான தேவஜனமே, இந்த கடுகு விதையால் நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதுங்க, உங்களை கொண்டு கூட பெரிய காரியங்கள் அவர் செய்வார். ஒரு அல்லே சொல்லுவோமா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே
என்று பாராட்டி புதுமை செய்தே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்களெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்களெல்லாம் நன்மைகள் ஏராளம். அது ஒரு அடி வரும். என் பலன் நீதானே, என் கேடகமும் நீதானே. ஒரு மஞ்சா காமல் இருக்கும்போது 2011 சுத்தமாக முத்தி போய் மஞ்சா காமல் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு டாக்டரே என்ன பார்த்து கேட்டேன், எப்படி நீ சுகமாக இருக்குன்னு கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பலனை கொடுத்தார். திருக்குறள் ஒரு சில சொன்னாங்க, சின்னப்பா செத்துருவானே சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த பலனை கொடுத்தாரு. ஒன்றே ஒன்று தானே பண்ணுவோம். யாத்திரை 23:25 அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், ஒன்றிற்கு வியாதியை விலக்குவேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி டெய்லி காலையில் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து குடிப்பேன். நான் இன்னை வரைக்கும் சுகமாக இருக்கிற வரையே சொல்லுமா, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பு, ஒன்றிருந்த வியாதியை விலக்குவேன். உங்களுடைய நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். வார்த்தை தான் வச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஒரு அலே சொல்லுவோமா பாருங்க. அந்த ஜாய்ஸ் மேயர்னு ஒரு ஊழியக்காரமாக இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 200 வசனத்தை சொல்லிட்டு தான் வெளியில் வருவாங்க. அல்லேலூயா. வேத வசனங்களை சொல்லி எடுத்து நம்ம ஜெபிக்கிறீங்க. விசுவாசத்தோடு இருக்கணும். 2வது வசனத்தை நீங்கள் சொல்லணும். வசனத்தை வேதத்தை படிக்கணும். வசனத்தை நல்லா நீங்கள் படிக்கணும். அதை சொல்லி சொல்லி நீங்கள் அறிக்கையிடணும். ரோமர் 10:9 சொல்லாரு. என்ன சொல்லாரு? ரோமர் 10:9 சொல்லாரு, உங்கள் வாய்கள் எப்படி அறிக்கையிடணுமா, சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தவரை உங்கள் வாயில் அறிக்கையிட்டு என்ன பண்ணுவாங்க, விசுவாசிக்கன்னு சொல்கிறாருங்க. ரோமர் 10:9 சொல்கிறார். படிங்க பார்க்க எடுத்து உங்கள் சத்தமாக. வேத வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தினா என்ன பண்ண ரட்சிக்கப்படுவா, நீ காப்பாற்றப்படுவான்னு சொல்கிறார். வேத வசனத்தை நீ வாயினால் அறிக்கைட்டு சொல்லும்போது சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஒரு வியாதியெல்லாம் விலகு. 1:2:26 சொல்கிறாரு, இந்த தழும்புகளாலே குணமானு சொல்லி பாருங்க, அந்த வியாதி விலகு. ஒவ்வொரு கூட்டத்தில் விளைவின வியாதி தான். 5 வருஷம் ஸ்கின் பிரச்சனை இருந்தேன். முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் வியாதி தான். ஒரு யோபு உச்சந்தெல்லாம் உள்ளவங்க ஓட்டை எடுத்து சொன்னேன். ஓட்டை எடுத்து தான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணி என்ன தான் தடவணும். ஒரு அலே சொல்லுமா, ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். வேத வசனத்தை சொல்லணும். நீங்கள் விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவ்வளோ கேட்கணும் பெற்றுக்கொள்ளணும் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். வேத வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். யோவான் 17:10 சொல்கிறாரு, வசனம் தான் அவனை பரிசுத்தப்படுத்தணும் சொல்கிறார். ஒரு அல்லே சொல்லுமா, வசனம் தான் அவனை பரிசுத்தப்படுத்தும். யோவான் 8:36 சொல்கிறார், குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவின் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வேத வசனங்களை நம்ம படித்து விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்கிற இன்னொரு விஷயம், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன, நீங்கள் பரிசுத்தால் நிறைஞ்சு ஜெபிக்கணும். லூக்கா 4:1 சொல்கிறார். படிங்க சத்தமாக. லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு பிரிந்து ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் இருக்குது. அது ஆமாம் கவனிங்க. அப்போ இயேசு 40 நாள் உபவாசம் ஜெபிக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஆவியில் நிறைந்து, அப்போ பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். ஸ்மித் விக்கல்ஸ்வர்த் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு 20 பேரை ஜெபிக்கும்படியாக கூப்பிட்டார். நிறைய பேர்லாம் இல்லை, 20 ஊழியர்களை ஜெபிக்கும்படியாக கூப்பிட்டார். அப்போ எல்லாருக்கும் ஜெப குறிப்பு கொடுத்தார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சாங்க. கடைசி இவருக்கு ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு இவர் ஜெபம் பண்ணார். இவர் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ அவர் கேட்டார், எல்லாம் எங்கே? ஐயா, நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த தேவ பிரசனம், அந்த அபிஷேகத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபிக்கணும். மோசே கூட பார்த்தீங்க, யாத்திராகமம் அதிகாரத்தை எடுங்க. யாத்திராகத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்க, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் படிக்கிறேன். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். பாருங்க, மேகம் வந்து 6 நாள் அதை மூடி இருந்ததான். 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் வந்து மோசேயை கூப்பிட்டார். அடுத்து சொல்றார் பாருங்க, மலையின் கொடி முடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையிலும் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய மகிமை அவரை மூடி இருந்த இரவு 40 நாள் உபவாசம் இருக்கிறான். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருக்கிறான். நீங்கள் உபாக அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே முன்போலவே இரவு போல 40 நாள் உபவாசம் இருந்தான்னு சொல்லப்படும். முன்போலவே. அப்போ ஏற்கனவே ஒரு 40 நாள் இருந்துக்கிறான். அடுத்து ஒரு 80 நாட்கள் அவன் உபவாசம் இருந்து ஜெபிச்சுக்கிறான். அருமையான தேவஜனமே, இந்த பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சு ஜெபிச்சு பாருங்க. அது வரைக்கும் நீங்கள் எழுந்திருக்காதீங்க. பரிசுத்தம் இறங்குற அவளுக்கு ஜெபத்தில் இருங்க. அல்லேலூயா. ஆமாம், அதான் உங்களுக்கு பரிசுத்தம் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1-2 சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதம சொல்லுகிற புத்தி என்ன படிப்பா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் எல்லா மனுஷருக்கும் நம்ம ஜெபிக்கணும். உங்களோட ஜெபத்தில் வந்து எல்லா மனுஷருக்கும் ஜெபிக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி பாஸ்டர் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லா ஊழியக்காரங்க சபை ஜனங்க எல்லாரும் வரவழைத்து நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க வந்துடும். அப்போ எல்லா மனிதருக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் நம்ம என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேண்டும். அதே 1 தீமோத்தேயு 2:2 படிங்க. 1 தீமோத்தேயு 2 எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பாருங்க, நீங்கள் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா, அருமையான தேவஜனமே, மணிப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மணிப்பூரில் அந்த கலவரம் நடந்த பகுதியில் நாகா குக்கி என மக்களிடையே பாருங்க 198 கிராமங்கள் வந்து எரிக்கப்பட்டன. 200 பேர் மேலே இறந்தானாங்க. 700 வீடுகள் சேதமடைந்தன. ஒரு 8 மாதத்துக்கு முன்பதாக இது நடந்த சம்பவம். பாருங்க, 198 கிராமங்கள் எரிக்கப்பட்டன. 200 பேர் என்ன பண்ண இறந்தாங்க. 700 வீடுகள் சேதமடைந்தன. 50,000க்கு மேலே ஜனங்க வந்து வேறு மாநிலங்களுக்கு போனாங்க. இந்த இடத்துல தங்க முடியாமல் எங்கே போனாங்க, வேறு மாநிலங்களுக்கு அவங்க போனாங்க என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 359 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன. எத்தனை ஆலயங்கள் எரிக்கப்பட்டன? 359 தேவாலயங்கள் என்ன பண்ணன, எரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40,000க்கு மேலே ஜனங்கள் வீடுகள் இல்லாமல் காட்டிலே வசித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. 40,000க்கு மேலே ஜனங்கள் வீடு இல்லாமல் காட்டிலே வசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய உலக நாடுகளில் 1 வருஷத்துக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. 1 வருஷத்துக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் லெபனான், இவங்களுக்கு 500 நாட்கள் மேலாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. 500 நாட்கள் மேலாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, அதே போல் நீங்கள் 2024 எடுத்து நீங்கள் படித்து பார்த்து 2024 ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் இந்த தேர்தல் வரப்போகுது. 19ஆம் தேதி தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலாக ஜெபிக்க போகிறோம். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய இடங்கள் ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள், அநேக ஊழியர் இறந்து போனார்கள். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு குறிப்புக்காக ஒரு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஒருவேளை இப்போ சொன்ன மாதிரி இந்த மணிப்பூர் மாநிலத்தில்
தொடர்ந்து அந்த அந்த இடங்களில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும். அந்த தேசத்திற்காக சமாதானம் நிலவ வேண்டும். மத்திய அரசாங்கம் இடிக்கப்பட்ட ஆலயங்கள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவங்க வீடு கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கண்களை மூடி அந்த குறிப்புக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரை கூப்பிடணுமா இல்லை நம்மளே ஜெபிக்கணும்? அப்படியா? சரி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் முழங்கால் பட்டு அந்த குறிப்புக்கு ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு அந்த குறிப்புக்கு நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உலர்ந்த மணிப்பூர் மாநிலத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வது தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் அந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் கலவரம் ஏற்படும், எந்த நேரத்தில் வீடு இடிக்கப்படும், ஊழியக்காரர்கள் எந்த நேரத்தில் ஆலைகள் இடிக்கப்படும், பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்க தகப்பன். இந்த மணிப்பூர் மாநிலத்தில் சமாதானம் நிலவட்டும் ராஜா. நாக குக்கி இனங்களுக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு சமாதானம் நிலவட்டும் ராஜா. ஆண்டு எந்த ஜனங்கள் வீட்டை இழந்து எந்த ஜனங்கள் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ஜனங்கள் நீங்க தொடுங்க ராஜா. அப்ப அந்த ஜனங்களை வீடு கட்டி கொடுக்க அரசாங்கம் உதவி செய்யுங்க ராஜா. அநேக ஜனம் காட்டுல வசித்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஊழியக்காரர் சபை ஜனலாம் காட்டுல ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டு நீங்க ஒரு விஷம் மனம் இறங்கி மத்திய அரசாங்கம் தகப்பனே அவங்க வீடு கட்டி கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இடிக்கப்பட்ட ஆலைகளை கட்டி கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த தேசத்துல பழைய நிலைமைக்கு வர நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, ஒரு 3 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்ட சொல்லப்பட்ட ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. அந்த பெண்களுக்கெல்லாம் நீதி நியாயம் வழங்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அந்த இடத்துல சமாதானம் நிலவட்ட ராஜா. அங்க இருக்கிற முதலமைச்சர் தொடுங்க ராஜா. ஆண்டவரே, அவர் எல்லாருக்கும் சமமானவர் ராஜா. எல்லா மதத்தினை அவர் நேசிக்கணும் ராஜா. எல்லா ஜாதியும் நேசிக்க அவர் உள்ளத்தில் நீங்க பேசுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த தேசத்தில் சமாதானம் நிலவனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்க போறது உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திலும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அது அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இஸ்ரேல் தேசத்திலையும் காசாவில் இஸ்ரேல் லெபனானிலும் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும். அங்கே பாரு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அநேக அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. ஆஸ்பத்திரிலாம் இடிக்கப்பட்டன. அநேக கட்டளை இடிக்கப்பட்டன. அந்த இடத்துலையும் ஆயினா சொல்லிக்கிறாங்க போர் நிறுத்தணும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் போர் நிறுத்தாமல் இருக்கப்படுது. அப்போது ரஷ்யா உக்ரைனுக்காகவும் இஸ்ரேல் காசாகவும் இஸ்ரேல் லெபனானுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்கள் மூடுமா. எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இப்போது ராஜா சொல்லப்பட்ட இந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரேல் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு ராஜா. அப்ப அந்த இஸ்ரேலுக்கும் இந்த காசாவுக்கும் அப்ப இந்த லெபனானுக்கும் ஒரு சமாதானம் நிலவட்ட ராஜா. ஆண்டவரே, ஒரு சமாதானம் நிலவட்ட ராஜா. நீங்க தான் சொன்னீங்க, நான் சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன் என்று சொன்னீங்க ராஜா. அந்த சமாதானம் ஆண்டவரே, உலக நாடுல இப்போது அந்த பகுதியில் அந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் அங்க அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிலவிட்டு ராஜா. ரஷ்யா உக்ரைன்ல ஒரு சமாதானம் நிலவிட்டு ராஜா. 2 அதிபர் உள்ளத்தில் நீங்க பேசுங்க ராஜா. எத்தனையோ அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க ராஜா. எத்தனையோ ராணுவ வீரர்கள் நாங்க வீட்டுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு சொல்லி அப்பா அழுது கொண்டிருக்கிறாங்க ராஜா. நீங்க ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன் அப்பா. ஆண்டவரே, அந்த தேசங்களுக்காக நீங்க மனம் இறங்கும் ராஜா. அப்ப பழைய நிலைமைக்கு வர நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. 2 அதிபர் உள்ளத்தில் நீங்க பேசுங்க ராஜா. இப்போது ராஜா அந்த போர் நிறுத்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்படி செய்ய போறதுக்கு உமக்கு நன்றி ராஜா. சமாதானத்தை அப்பா நீங்க கொண்டு வர போறதுக்கு உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. யோர்தான் நதியும் விலகியது,
வந்ததினால்